அண்ணா நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேண்ணே. கொஞ்சம் முதல்ல நிறுத்துறீங்களா? வந்ததுல இருந்து தலையும் புரியாம வாலும் புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாம என்ன நடந்துட்டு இருக்கு? முதல்ல எதுவா இருந்தாலும் எங்களுக்கு புரியுற மாதிரி வெளிப்படையா பேசுங்க. அக்கா வெளிப்படையாவே பேசுறேன். 1000 தான் இருந்தாலும் ஜீவா இந்த குடும்பத்தோட வாரிசு. ஊர் கூடி இருக்கிற பஞ்சாயத்துல நாளைக்கு ஜீவா வாயை திறந்து பேசுனா அசிங்கம் யாருக்கு? அண்ணனுக்கு நம்ம குடும்பத்துக்கு தானே. நம்ம குடும்பத்துல இருக்கிறவரையே நான் போய் அசிங்கப்படுத்தலாமா? அதனாலதான் பேசியே ஒரு முடிவுக்கு வந்துருவோம்னு யாருக்கும் தெரியாம ஜீவாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பெரிய ரைஸ் மில் இருக்குல்ல, அத தம்பி ஜீவா கேக்குறாப்ல. அத மட்டும் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டா பஞ்சாயத்துக்கே வரமாட்டேன், அத மீறி வந்தாலும் வாயை திறந்து நம்ம குடும்பத்தை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. அதனாலதான் மச்சாங்கிட்ட ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டு ரைஸ் மில்ல ஜீவா பேருக்கே எழுதி வச்சிடலாம்னு. சரிதானே? என்னது ரைஸ் மில்ல கொடுக்க போறீங்களா? இது பாருங்க, இந்த குடும்பத்தோட பெரிய சொத்தே அதுதான். அத போய் எவனோ ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துருவீங்களா? ஆமா, முதல்ல இவன் யாரு? இவனுக்கு எதுக்காக ரைஸ் மில்ல கொடுக்கணும்? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இவனை நான் ஓட ஓட விரட்டி ஏன் கையாலே அடிச்சு கொன்றுவேன். ஏய் என்கிட்ட வேற மாதிரி சொல்லி கூட்டு வந்தீங்க, இங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க கொலலா பண்றேன்னு சொல்றாங்க. என்னென்ன இவ்ளோ நடந்துட்டு இருக்கு, நீங்க பதில் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தா என்னென்ன அர்த்தம்? தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பேசி முடிவெடுங்கண்ணே. முடிவுதானே எடுத்துட்டா போச்சு. நீ என்னப்பா சொல்ற? சொல்ல வேண்டியதை சித்தப்பாவே தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த குடும்பத்தோட வாரிசு. அப்படி பார்த்தா எனக்கு சொத்துல சரிசம பங்கு இருக்கு. என்னது சரிசம பங்கா? ஏய் உன்ன அது இல்ல சொத்துல சரிசம பங்கு இல்லைனாலும் எனக்குன்னு ஏதாவது ஒரு பங்கு இருக்கும்ல, அதை கொடுத்துட்டா நான் அமைதியா வாங்கிட்டு போயிட போறேன். சித்தப்பா ரைஸ் மில் விஷயத்த சொன்னாங்க, நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துல வச்சு அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? நீங்க கொடுக்கறத கொடுத்தா அமைதியா வாங்கிட்டு நானும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுவேன். எப்படிமா அந்த குடும்பத்துல இப்படி டக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு? அண்ணன், இந்த குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கணும்னா நம்ம பெருசாலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. லேசா கொளுத்தி போட்டாலே போதும், மத்த எல்லாத்தையும் அந்த பத்மாவும் பார்வதி பாத்துப்பாங்க. சூப்பர்மா, நீ கொளுத்தி போட்டு அந்த ரகுராம் குடும்பம் எரியறதுல குளிர்காயிர பத்தியா? அது உண்மையிலேயே வேற லெவல்மா. சொத்து வேணுமா? சொத்து உனக்கு இருக்கு. அக்கா சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இதோ மச்சானே வந்துட்டாரு. சிவா, நான் ஜீவாவுக்கு கொடுக்கறதுல உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல? அண்ணா என்னென்ன நீங்க எது கொடுத்தாலும் அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம்ண்ணே. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமண்ணே? மச்சா, கொடுக்க வேண்டியதே அவனுக்கு சீக்கிரமா எடுத்து கொடுங்க மச்சா. நல்லா விழுங்க மச்சா. அப்படிதான் போடாதீங்க. ஐயோ ஐயோ வேணாம், பாத்துங்க மச்சா. வேணாம். ஐயோ ஐயோ வேணாம். என்னடா நான் உனக்கு அப்பாவா? நீ எனக்கு மகனா? ஐயோ ஐயோ நீ என் மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்ததுக்கும் என் மேல பழி போட்டதுக்கும் நான் வருத்தப்படல. நீ இந்த குடும்ப வாரிசுன்னு சொன்னல, அது கூட உண்மையா இருக்கலாம். ஆனா
ஆனா நீ என்னோட புள்ள, நான் உனக்கு அப்பான்னு சொன்ன பாத்தியா? அதுல நீ என்ன அவமானப்படுத்தினதும் இல்லாம உன் அம்மாவையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்கடா. நீங்கெல்லாம் என்ன ஜென்மண்டா? ஆ? மனுஷனா பிறந்தவன் ரெண்டு விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஒண்ணு அவனை சுமக்கிற தாய் மண்ணு, இன்னொன்னு 10 மாசம் அவனை வயித்துல சுமந்து பெத்த அவனோட அந்த தாய். ஆனா நீ இது ரெண்டையும் விட்டு கொடுத்துட்டு தேசாந்திரியா திரியறியடா. அப்படிதான் மச்சான். விடுங்க. ஐயோ அண்ணே, ஏன் நின்னுட்டீங்க? வாங்க, உள்ள போய் நடக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்தணும்னே. இல்லைன்னா ரகுராம் அந்த வாசுவை அடிச்சு கொன்னுடுவான். ஐயோ இல்லம்மா, நான் வரலம்மா. ஏன்னு? அந்த ரகுராம் பையன் கையில சாட்டை வச்சிருக்கான். சும்மாவே காட்டுத்தனமா அடிச்சிட்டு கிடப்பான். உன் கூட நான் வர்றதை பார்த்தா அப்புறம் இன்னும் கடுப்பாയി என்ன வேற அடிப்பான். நான் வரலம்மா, நீ வேணா போ. சரி, நீங்க உடனே போய் ஊர்க்காரங்க எல்லாரையும் ஒண்ணா வர வைங்க. சரிம்மா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. ரகுராம், நிறுத்த. பாருங்க மேடம், பாருங்க. என்ன என்ன வேணும் உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியமா? என்ன பாத்தீங்களா மேடம்? பாருங்க மேடம். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இது மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க. நான் மட்டும் இங்க வரல, நீ அடிக்கிற அடியில இவன் செத்து போயிருப்பான். செத்து போனாதான் என்ன? நீ வர்றதுக்கு முன்னாடி இருந்த தடமே தெரியாம புதைச்சிட்டு போய் இவனை. பாருங்க, ஊருக்காரங்க எல்லாரும் நல்லா பாருங்க. இந்த பெரிய மனுஷன் பண்ணிருக்கிற வேலை. ரகுராம் மேல புகார் கொடுத்த ஒரே காரணத்துக்காக இவனை கூப்பிட்டு மிரட்டி அடிச்சு அந்த புகார வாபஸ் வாங்க சொல்லி இந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா இன்னும் 2 நாள்ல வர வேண்டிய தீர்ப்ப கண்டிப்பா இந்த ரகுராம்க்கு எதிரா இருக்கும்னு இந்த மொத்த குடும்பத்துக்குமே தெரியும். அதனாலதான் இதோ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.